தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. லயன் காஷ்மீர் ஹனி, அழகும் வாசனையும் கமழும் காஷ்மீர் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். தென்காசி தலைமை மருத்துவமனையில் நோயாளிகளுக்கு 3 வேளை உணவு வழங்கப்படுகிறது. உணவு தயார் செய்ய தனியார் ஒப்பந்ததாரர்களிடம் காய்கறிகள், கீரை வாங்கப்படுகிறது. ஒரு கட்டு கீரைக்கு அதிகபட்சம் 30 ரூபாய் என அரசு விலை நிர்ணயம் செய்துள்ளது. ஆனால் அதிகாரிகள் ஒரு கட்டு கீரையை 80 முதல் 100 ரூபாய் வரை விலைக்கு வாங்கியதாக கணக்கெழுதியுள்ளனர். கடந்த சில ஆண்டுகளில் 6,59,000 ரூபாய் மோசடி செய்தது தணிக்கையில் கண்டுபிடிக்கப்பட்டது. இது தொடர்பாக தென்காசி மருத்துவமனை நிர்வாக அலுவலராக இருந்த ஸ்ரீ பத்மாவதி ஓய்வு பெறும் நாளில் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். இந்நிலையில் கடையநல்லூரைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் மகேஷ் பாண்டியன் என்பவர் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் இதுகுறித்து தகவல் கேட்டார். தென்காசி மாவட்டம் புளியங்குடி, சிவகிரி, கடையநல்லூர், சங்கரன்கோவில் ஆகிய 4 அரசு மருத்துவமனைகளில் கடந்த 5 ஆண்டுகளில் கீரை எவ்வளவு விலைக்கு வாங்கப்பட்டுள்ளது என தகவல் கேட்டிருந்தார். 20 ரூபாய் முதல் 30 வரை விலை நிர்ணயிக்க வேண்டிய கீரைக்கு ஒரு கட்டுக்கு 88 ரூபாய் வரை கணக்கெழுதி மோசடி செய்தது தெரியவந்தது. அதுபோல 4 மருத்துவமனைகளிலும் தகவல் பெற்றுள்ள அவர் இதுகுறித்து தமிழக அரசின் பொது சுகாதார செயலர் மற்றும் மருத்துவம் ஊரக நல பணிகள் இயக்குநருக்கு புகார் அனுப்பியிருந்தார். அதன்படி கடந்த 5 ஆண்டுகளில் இங்கு நடந்த நிதி மோசடி குறித்து விசாரிக்க உத்தரவிடப்பட்டு விசாரணை நடக்கிறது. இதேபோல சங்கரன்கோவில் அரசு மருத்துவமனையிலும் மதிய உணவுடன் தயிர் வழங்குவதற்கு பதிலாக மோர் வழங்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தயிர் வாங்கப்பட்டதாக கணக்கில் காட்டிவிட்டு நோயாளிகளுக்கு மோர் வழங்கப்படுகிறது என கூறப்படுகிறது. இது குறித்தும் விசாரணை நடக்கிறது.